நான் பார்த்து இருக்கிற பொண்ணை நீ பார்த்த உடனே என்ன பெத்ததை நினைச்சு நீ பெருமைப்பட போற. இவதான் எனக்கு மருமகன் ஒத்த கால நிக்க போற பாரு. ஆசைப்பட்ட பொருளுக்கு இதுதான் முடிவில்லை. நான் இனிமே எந்த பொருள் மேலே ஆசைப்பட மாட்டேன்பா. என் நல்லது கெட்டதெல்லாம் உன்னோடவே முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் புது துணி கட்டினதுக்கு ஊரே கூட்டியே இன்னைக்கு ஊரே கூடி இருக்குது. புது துணி கொண்டாந்து இருக்கு. இதை பாருமா. தானே நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. அப்ப குடிக்கிறது இல்லல்ல. நல்லா இருக்கட்டையா. அம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? தாயே நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா புத்தி வந்துச்சு. அம்மா நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. யாரும் குடிக்காதீங்கடா, யாரும் குடிக்காதீங்கடா. வாழமர தோரண அமக்களப்படுத்துங்கடா. இருளப்பம் கல்யாணம் என் கல்யாணம் மாதிரிடா. ஏய், நீங்க 3 பேர் சேர்ந்து டேடா பண்றீங்க. போங்கடா, அங்க ஒருத்தர் போங்கடா. ஏடா பெஞ்சடா அது? ஊர்ல பணம் படுக்க வைக்கிற பெஞ்சடா அது. வேற எடுத்துட்டு வாங்கடா. ஏய் கிழவி, அங்க என்ன குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற? வீம்பு பண்ணாம பேத்தி ரெடி பண்ணு. அவன் இருளப்ப வந்துருவான். கருப்பு, பொறுப்பு இல்லாம நிக்கிறிய. போய் கொல்ல பக்கம் சந்து பக்கம் காவலரு. உனக்கு தான் அந்த மாதிரி இடம் பிடிக்கல. இங்க என்னடா உட்கார்ந்துருக்கீங்க? அடியே வயப்பட்டியா, எல்லாம் அவ தலையெழுத்துப்படிதான் நடக்கும். விதியேன்னு முடிச்சு வச்சிரு. என்ன பேச்சு பேசுறவ நீயே? நான் ஏண்டி விதியேன்னு முடிச்சு வைக்கிறேன்? என் ராசாத்திய என் மடிக்குள்ள போட்டு வளர்த்தனே. நான் அவளை பலி கொடுக்க மாட்டேன்டி. அவளை பலி கொடுக்கவே மாட்டேன். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நேரத்துலதான் குடிக்கணும்னு தோணும். தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. குடிச்சா குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன மாதிரி பொண்டாட்டியும் இழந்து பிள்ளையும் இழந்து நடுத்தருவில் நிக்க வேண்டி வரும். இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. சாகிறதுக்குள்ளையாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்.
உனக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லு. அம்மா, ஆத்தாடி, உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பாக்குற மாதிரியே இருக்குதும்மா. நீ நல்லா இரு போ. கல்யாணமா? எனக்கு தான் பொண்டாட்டியும் இல்ல, புள்ளையும் இல்ல, பொங்கி போடவும் ஆள் இல்ல. சொல்லி இருந்தா சோத்துக்கு வந்திருக்க மாட்டேனா? சோறு தாண்டா வேணும். உள்ள போய் இஷ்டத்துக்கு கொட்டிக்க போ. அப்பப்ப இடையில கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கடா. நல்ல காரியம் நடக்கிறப்ப மண்டை கிண்டை போட்டு தொலைச்சிடாத. ஆமா பள்ளி, இப்பதான் நீ அவரு வைரத்துக்கு வர்ற. சாப்பிட போறேன். அம்மா, ஜோதி, உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பாக்குற மாதிரி டாக்டர் உனக்காக தோட்டத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா எல்லாரும் தூங்கின உடனே பின்பக்கமா வந்துரு. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். அத்தா, நீ நல்லாரு அத்தா. அத்தா, கொட்டிக்கிட்டியாடா? கொட்டிக்கிட்டேன். வந்தமா சாப்பிட்டமா வந்த காரியத்தை முச்சமான்னு இருக்கணும்ல. வந்த காரியம் முடிஞ்சது. காலையில சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். இருக்கா அங்க என்னடா சந்து பக்கம் பாக்குற? அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நான் வர்றேன். டாக்டர் உனக்காக தோட்டத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா எல்லாரும் தூங்கின உடனே பின்பக்கமா வந்துரு. இந்த பாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுன்னு. எனக்கு சொல்லிட்டு உங்க கண்ணுல மட்டும் கண்ணீர் வரலாமா? ஜோதி, இனிமே நம்ம 2 பேர் கண்ணிலே கண்ணீர் வராது. வா போலாம். அங்க பாடுற நம்ம ஆளுங்க அத்தனை பேர் வாயை பொழந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கானுங்க. டானி கேத்தனும்டா. போய் இருக்கிற நம்மளோட மொத்த சாராயத்தையும் கேள்ல ஊத்திட்டு வாடா. போடா. உங்க மனசு போல நடத்திடுறேன். சிஷ்யம் கல்யாணம்டா. சும்மா வா. எங்கடா பிடிச்சவள? வாய்க்கால தாண்டறதுக்கு வளைச்சு பிடிச்சிட்டு போறாங்க. அட பாவிகளா, என் பேத்தி. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, அழிஞ்சு போயிருவடா. அந்த டாக்டர் பையன் என்னடானா? நம்ம தோட்டத்து காவல்காரங்க எல்லாம் ஏவி விட்டுட்டேன். டாக்டர் கதையை முடிக்காம விட மாட்டாங்க முதலாளி.
பட்டப்பாறையில செத்து கிடக்கலாப்லையா? வட்டப்பாறையில வெட்டி போட்டாங்க. பட்டப்பாறையில கொலை பண்ணிட்டாங்க. அட பாவி, அநியாயமா இருக்கு. பட்டப்பாறையில செத்து இப்படி நடுக்காட்டு போனமா ஆயிட்டியடா. ஏ ராசா, போலீஸ் வர்ற வரைக்கும் பணத்து மேல கை வைக்காத. அவன் நான் பெத்த பிள்ளடா, நான் பெத்த பிள்ளை. ஐயா, என்னை விட்டுட்டு போயிட்டு ஐயா. கை கிழவி, வாத்தா புள்ள வரவெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து கொண்டாந்த வரவ கழுவி கட்டையில் வைக்கும் போது வச்சுக்க. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன். நடத்திட்டியடா பாவி, நடத்திட்டியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அனாதை புலமா போயிட்டியப்பா. யார் சத்தம் போடக்கூடாது. இந்த கொலை சம்பந்தமா யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் என்ன, சத்தியமே பண்ணி சொல்றேன் சார். அந்த டாக்டர் பையன் தான் இவனை கொலை பண்ணிருக்காங்க. பால்காரங்க செத்தன்னைக்கு இதே நீ ஊரு எல்லையை தாண்டி ஒரு அடி வெளியில இருந்திருந்தாலும் உன் தலையை வெட்டிட்டு இந்த பிள்ளைய நான் காப்பாத்திப்பேன்டா. பணவாள மாதிரி இருந்தவன டாக்டர் வெட்டி பலி போட்டான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சார், உடனே போய் அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஊரை விட்டு ஓடினாலும் ஓடி போறேன் ராஸ்கல். கான்ஸ்டபிள், போஸ்ட்மார்ட்டம் அரேஞ்ச் பண்ணுங்க. வாங்க போலாம். எல்லாம் வாங்க. போட்டோ போடுங்க. ஐயா, பசங்க ஆம்பளை தலைமை இல்லாம 5 பேரா சேர்ந்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்களே. இந்த ஊருக்கு கவர்மெண்ட் ஒரு கல்யாணமான டாக்டர் அனுப்பியிருந்தா இப்படி எல்லாம் கொடுமை நடந்திருக்குமா? வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. ஆள் இருக்க அமைக்கலாம், வாங்க. மிஸ்டர், எல்லப்பன் கொலை வழக்கு சம்பந்தமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? இருளப்பனா கொலை செஞ்சுட்டாங்களா? என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஒரு வயசு பொண்ணை கடத்திட்டு போக பாத்திருக்க, அதை தட்டி கேட்க வந்தவன கொலை பண்ணிருக்க. இன்ஸ்பெக்டர் சார், மச்சக்காலோட ஆளுங்க தான் டாக்டர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ராத்திரி பூரா அவர் இங்கதான் மயக்கமா கிடந்தாரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார், பைத்தியக்காரனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? கொலைகார ராஸ்கல் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கொலை நான் செய்யல சார். ஷட் அப். உனக்கு இருளப்பனுக்கு அந்த சண்டையில அவன் தலையை வெட்டணும் பப்ளிக்கா சவால் விட்டுருக்க, ஊரே சொல்லுது. சார், அது வந்து பால் கறப்பன மாடுமுட்டி. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் கலந்து போ. என்ன கூட்டம்? இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் என் மாமனை கொலை பண்ணேன். என்னமா சொல்ற? என்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாரு. கட்டாய கல்யாணத்துக்கு வற்புறுத்தினாரு. தட்டி கேட்க வந்த டாக்டரை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாரு. இந்த பிரச்சனைக்கு முடிவு என் சாவதான நினைச்சு
நான் தற்கொலை பண்ணிக்க போல வட்டப்பாறை கிட்ட என்ன வழி மறைச்சு என்கிட்ட தகராறு பண்ணாரு. வேற வழியே இல்லாம நான் அவரை கொலை பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வண்டியில இருங்க. பெரியவரே, நீங்களும் ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. எப்படி அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டாரு? என்ன செல்லம்மா ஒத்தையடி பாதையில ஒருத்தியா போறேன்? 2-3 நாளா ஊர் பக்கம் ஆளையே காணும். எங்க என் கல்யாணத்துக்கு கூட வராம போயிடுவேன்னு நினைச்சேன். அது சரி, நீ என்ன அயனாரப்ப மாதிரி அருவாளும் கைமா வர? எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போய் பட்டு புடவையும் தாலியும் வாங்கிட்டு வரேன். ஜோதியோட நிறத்துக்கு இது எடுப்பா இருக்குமான்னு பார்த்து சொல்லு. தாலியும் பட்டு புடவையும் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், அது அவ மனசுக்கு பிடிக்கணுமே. என்ன சொல்ற செல்லம்மா? நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உன் அக்கா மக்களை ஆயுசு பூரா அழ வைக்க போறியா? ஒரு பொண்ணு மனசு குமரி அழுதானா அந்த பாவம் வந்து சும்மா விடாது. நான் ஆசைப்பட்டனா? ஏதோ ஆத்தாளும் ஊர்க்காரங்களும் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிறதுக்காக தலையாட்டினேன், அவ்வளவுதான் செல்லம்மா. நீ அந்த நினைப்புல இருக்க. அவன் நினைப்பெல்லாம் டாக்டர் மேலதான்யா. என்ன செல்லம்மா சொல்ற? நம்ம டாக்டர் மேலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே டாக்டர் கிட்ட பேசி கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன்ல. இப்போ ஒண்ணும் மிஞ்சி போல. நீயே டாக்டர் கையில தாலியை கொடுத்து ஜோதி கழுத்துல கட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிரியா? காரியம் கைமீறி போயிருச்சு செல்லம்மா. மச்சக்கால இதுல சம்பந்தப்பட்டுட்டான். இதுவே ஊர் பிரச்சனையாய் வெட்டு குத்துன்னு வந்துருச்சுன்னா டாக்டரோட உயிருக்கே ஆபத்தாயிரும். இப்ப நீ சரின்னு சொன்னா ஜோதிக்காக நான் வாங்கின தாலிய இந்த வட்டப்பாறை அம்மனை சாட்சியா வச்சு உன் கழுத்துல கட்டிடுறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல செல்லம்மா. இப்போ நான் ஊருக்குள்ள போனா மச்சக்கால என்னை கட்டாயப்படுத்தி ஜோதி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவான். அதனால முகூர்த்த நேரம் முடியிற வரைக்கும் வட்டப்பாறையிலே தங்கிட போறேன். என்ன சொல்ற செல்லம்மா? இந்த ஊரை விட்டு வெளியில போனா நிச்சயமா ஜோதியோட மனக்குளத்துல தான் போவேன். நிச்சயமா ஒரு நாளைக்கு போக போற உயிரை சுமந்துக்கிட்டுதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் தூக்குல போனாலும் சரி, துளி விஷத்துல போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது டாக்டரோட தான் இருக்கும். என் தோல்ல வச்ச கைய எடுன்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்ன வாழ வைக்கிறேன்னு நீ சொன்ன பெருமையை விட அந்த சின்ன ஜெர்சிகளை வாழ வைக்க போறோங்கிற பெருமை என் வாயை அடைச்சிருச்சியா? ஏன் செல்லம்மா நின்னுட்ட? வா. உட்கார் செல்லம்மா. என்னம்மா யோசிக்கிறேன்?
யோ, என் தாலி தாலிதான் கொடுத்துருமா. பிரியா. இது ஜோதிக்கு வாங்கின தாலிமா. பாதி வழியில வந்து படுத்துட்டு பட்டா வாயிரலாம் நினைக்காத. அட பாவி, உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? வழக்கமா நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது பட்டப்பாறை கிட்ட எனக்குன்னு ஒண்ணு ஒதுங்கும். இந்த தடவை ஏன் அதிர்ஷ்டம் எனக்குன்னு ஒதுங்கினது செல்லம்மா. அட சண்டாளா, படுபாவி, மோசக்காரன்னு சகட்டு மேனிக்கு வைய தோணும். வஞ்சிட்டு போ. கூச்சல் போட்டு ஊரையே கூட்ட தோணும். ஒரு வய வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நாளைக்கு ஜோதி கழுத்துல தாலி கட்ட போறவனுக்கு இன்னைக்கு ராத்திரியே இவ ஏண்டா முந்தி விரிச்சான்னு ஊரே உன்னத்தாமா கேள்வி கேட்கும். அந்த ஊசி போடுற பையலுக்கும் ஓடுகாரி கழுதிக்கு சோறு கொடுத்து சொந்தத்தை வளர்த்தியாமே. செல்லம்மா, நீ மட்டும் வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு இருக்கிற உடம்புக்கு தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். ஆரம்பிச்சு வச்சவன் யாரு? இருவப்பல்ல. அவ கைராசி. அப்படி விட்டுறியா? உடனே விட்டுறியா? ரொம்ப அடம் பிடிக்காத, கொடுத்துருமா. என் தாலியை விட்டுறியா? சொல்றதை கேளு, கொடுத்துறே. தாலியை விட்டுறியா? உனக்கு இருக்கிற உடம்புக்கு வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். இதுவரைக்கும் எங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்ல. இப்பதான் முதல் தடவையா உங்க உருவத்துல பாக்குறேன். ஜோதி, ஒருவேளை எனக்கு ஆயுள் தண்டனையோ இல்லைன்னா தூக்கு தண்டனையோ கூட கிடைக்கலாம். நான் திரும்பி வருவேணும், வரமாட்டேனும். உங்க கல்யாணத்துல கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த தாலிய ஜோதி கழுத்துல கட்டுங்க. அது கண் குளிர பாக்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும். ஜோதி கழுத்துல தாலி இறங்குறதுக்காக உங்க கழுத்துல அந்த தாலியை நீங்க இறந்திருக்கீங்க. நிச்சயமா நீங்க சீக்கிரம் திரும்பி வருவீங்க. உங்க கையால அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க. எங்க போறீங்க? வீட்டுல முக்கியமான வேலை இருக்குங்க. அதை விட முக்கியமான வேலை ஸ்டேஷன்ல இருக்கேன். ஏற வண்டியில. இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி உனக்கு தெரியாது. இங்க நடந்த எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் காரணமே நீதான் தெரியும். ஏறா வண்டியில. ஏற வண்டியில. வண்டிக்கையா ஏறா. வண்டியில ஏறான்னா